ஹாய் ஹலோ நமஸ்தே அண்ட் வெல்கம் பேக் டு ஷிவ் டெக்னோ சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10ல எப்படி நம்ம வந்து பிளாக் தீமை யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலா விண்டோஸ் 10 வந்து லான்ச் பண்ணி 5 இயர்ஸ் ஆச்சு. பட் இப்பயும் 55% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் விண்டோஸ் 10 யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்துட்டு அதுல ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ விண்டோஸ் 10 வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகலன்னு தான் சொல்லிட்டு அர்த்தம். விண்டோஸோட நெக்ஸ்ட் அப்டேட் அதாவது விண்டோஸ் 11 வந்து எப்போ கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா 2025ல தான் கொண்டு வர்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பிளான் வச்சிருக்காங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சீக்கிரமா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. தீம் வந்து பிளாக் மோடுக்கு மாத்துறதா இருந்தா நீங்க வந்து என்னென்ன செய்யணும் பார்ப்போம். இப்போ வந்து செவரல் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா நீங்க வந்து சர்ச் பாக்ஸ்ல போய் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓபன் பண்ண அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இப்போ வந்து சிஸ்டம்ஸ், டிவைசஸ், போன் இந்த மாதிரி நமக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. கண்ட்ரோல் பேனலும் இங்க, அதாவது ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இருந்தா இங்க நீங்க வந்து ஆப்ஸ்ல போய் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட தீமை வந்து எப்படி டார்க் மோடுக்கு மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து இங்க பர்சனலைசேஷன் இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேக்ரவுண்டா, கலர்ஸ், லாக் ஸ்கிரீன், இந்த மாதிரி. பேக்ரவுண்ட்னா உங்களோட வால்பேப்பர் இருக்குல்ல, அது வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் கரண்ட்ல வந்து இந்த வால்பேப்பர் இருக்கு. இதை நீங்க சேஞ்ச் பண்றதா இருந்தா நீங்க இங்க ப்ரௌஸ் பண்ணிட்டு எந்த தீம் வேணுமோ, எந்த பிக்சர் வேணுமோ நீங்க அதை கொடுத்துட்டு நீங்க பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு பதிலா உங்களுக்கு ஸ்லைட் ஷோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பிக்சர், இதுக்கு பதிலா நீங்க வந்து ஸ்லைட் ஷோ ஒரு 4 இமேஜஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கணும், செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். செலக்ட் பண்ணி எடுத்துட்டு நீங்க ஸ்லைட் ஷோவை பிக் பண்ணிட்டு அது வாட்டு ஒரு சர்டைன் டியூரேஷன் நம்ம கொடுத்துட்டோம்னா போதும். 5 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் வந்து அது ஸ்லைட் ஷோவா மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் இங்க பாத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து கான்செப்ட்டுக்கு வந்துடுவோம். எப்படி வந்து பிளாக் தீமுக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து பேக்ரவுண்ட் இருக்குல்ல, பேக்ரவுண்ட்ல தான் இப்ப நம்ம பார்த்தோம். இங்க வந்து கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த கலர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கலரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்துடும். இங்க வந்து நமக்கு வந்து சூஸ் யுவர் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க வந்து லைட் அதானே இருக்கு. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு டார்க் அப்படின்னு மாத்திக்கோங்க. மாத்தினதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே வந்து நமக்கு டார்க் மோட்ல மாறிடும். பாத்தீங்களா, டார்க் மோட்ல ஃபுல்லா மாறிடுச்சா. இது வந்து ஒன்லி இன் விண்டோஸ் 10ல தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் 8.1 டு விண்டோஸ் 10 கம்பேரிசன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் விண்டோஸ் 8.1க்கும் 10க்கும் உள்ள டிஃபரன்ஸ். 8.1ல நீங்க டார்க் தீம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஏதாவது அடிஷனல் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு தேவை. பட் இதுல வந்து இன்பில்டாவே நம்ம வந்து டார்க் தீம் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நீங்க பிளாக் தீம் மாத்திட்டீங்க. பட் இந்த ஐகான்ஸோட விட்ஜெட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க வந்து பிளாக் கலருக்கு மாத்தணும்னா இப்ப நார்மலா வந்து இந்த மாதிரி கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆரஞ்சு கலர்ல இருக்கும். நீங்க ஆரஞ்சு ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் போதும், அப்படியே பேக்ரவுண்ட்ல என்னென்ன வேணுமோ அது ஃபுல்லாவே அப்படியே ஆரஞ்சு ஆயிடும். இப்ப சப்போஸ் எனக்கு அதுவும் தேவையில்ல, எனக்கு கிரே கலர் அதாவது பிளாக்லயே இருக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா நீங்க பிளாக்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவா ஆட்டோமேட்டிக்கா பிளாக் கலருக்கு மாறிடும். இதே மாதிரி தான் நீங்க வந்து ஒரு ஃபுல்லா பிளாக் தீமுக்கு மாத்துறதுக்கு. கீழே வந்து நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப கலர்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சிம்பிளி 5 மினிட்ஸ்ல வந்து நம்ம வந்து எப்படி ஒரு ஒயிட் கலர்ல இருக்க தீமை வந்து பிளாக் தீமுக்கு, அதாவது நைட் மோடுக்கு நம்ம மாத்திட்டோம் விண்டோஸ் 10ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் பல வீடியோல இருந்து பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.